அதே மாதிரி அந்த நம்ம ஒரு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணி ம். அதில் சம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து டெஃபினட்டாக வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது. ஸோ ம். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். டாக்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபுட் ஹேபிட்ஸில் உங்களால் மாற்றவே முடியாது, ம். நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இது வந்து இல்லைனா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் அது வந்து நிறைய கன்சிடரபிள் சேஞ்சஸ். கிரேவிங்லாம் நீ எப்படி அவாய்ட் பண்ண? ஏன்னா நாங்கலாம் மாட்டிக்கிறது கிரேவிங். நிறைய அடிக்ஷன் இருக்கும் எங்களுக்குலாம். நம்ம வந்து எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து முதல்ல இருந்தே இருந்தது எனக்கு. எப்பயுமே வந்து ஒரு ரொட்டீன் இருக்குன்னா அந்த ரொட்டீனை மாற்றணும்னு நினைப்பேன். நான் வந்து அதை வந்து திரும்ப திரும்ப மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பா இன்றைய ஹெல்த் பற்றின பாட்காஸ்ட்க்கு சுரேஷ் துரைபாபு அவர்களை வரவேற்கிறேன். நம்ம ஹெல்த் அப்படின்னா வெறும் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு உணவுத்துறையில் இருக்கிறவங்களோ இல்லை மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ மட்டும் பேசணும் அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு பாபு வந்து அதை வாழ்வியலாகவே கடைப்பிடிச்சிட்டு வரான். அதாவது அதனால் அவன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக கூப்பிட்ருக்கோம். பாபு வந்து இங்கே சென்னையில் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது தற்சமயம் வந்து அபுதாபி கமர்ஷியல் பேங்க்கில் கோர் பேங்கிங் ட்ரைப் ஹெட்டாக இருக்கான். ஸோ வணக்கம் பாபு. வணக்கம். ஃபஸ்ட்டு உன்னுடைய அந்த கரியர் ஜேர்னி மட்டும் ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்துங்கிறது வெறும் உணவு சாப்பிட்டு நல்லா இருந்தால் மட்டும் இருக்காது. அந்த ஃபினான்ஷியலாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருந்தால் தான் நம்ம மனநிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அதை பற்றி நீ சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. நான் வேலை ஆரம்பித்தது வந்து முதல்ல ஒரு சின்ன கம்பெனியில் ஆரம்பித்தேன் சென்னையில். அதுக்கப்புறமா ஒரு 2.25 வருஷம் வேலை பார்த்தேன். எஸ்ஓடிசின்னு ஒரு ட்ராவல் கம்பெனியில் முதல்ல அப்போ தான் சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்து அக்காவோட முயற்சினால ஒரு சின்ன வேலை கிடச்சிது. அதில் ஜாயின் பண்ணிட்டு அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறையா கற்றுக்க முடிஞ்சது. அதை வச்சு அப்படியே ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வேலை தேடிட்டு இருந்தேன். பேங்க்கில் ஒரு வேலை கிடச்சிது, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்குன்ட்டு. அந்த பேங்க் அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். அந்த பேங்க்லேருந்து அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே பேங்க்கோட வேலை வந்து ரொம்ப மொனோட்டனஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுவும் இல்லாமல் என்னுடைய தேடலுக்கு அது சரியான இடம் மாதிரி தெரியல. அதனால் நான் வேறு வேலை ஏதாவது பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டெக்னாலஜி ரிலேட்டட் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால டெக்னாலஜி சைடில் மூவ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். அப்போது தான் ஆரக்கிள் அப்படின்ட்டு ஐஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கோர் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இதில் பேங்கிங் ரிலேட்டடில் டொமைன் எக்ஸ்பர்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்தே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் மிச்ச பேங்க்குக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான வேலைங்கிறதுனால நான் ஒவ்வொரு கிளையண்ட்டாக போய் மீட் பண்ணி அங்கே எங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, எங்களுடைய ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எங்களுடைய ப்ராடக்டை செட்டப் பண்ணுறது, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி வேலை தான் மெயினாக இருந்தது. வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதுலேயே நிறைய வருஷம் கண்டினியூ பண்ணேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆரக்கிலே ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் வந்து எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டுங்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பீக் டைமில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஹெவி, ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால 18 வருஷம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிடுச்சு. நிறையா கிளையண்ட்ஸ், நிறையா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அது இதுன்னு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒரு வளர்ச்சி குறைந்துடுச்சு, இல்லை வளர்ச்சி இதுக்கு மேலே வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி தோணுச்சு. அதனால் வேறு வேலைக்கு தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போது புதுசாக இன்னொரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் கோர் பேங்கிங் அண்ட் ட்ரெஷரி ரிலேட்டட் சிஸ்டம்ஸ் மேனேஜ் பண்ணுற ஒரு ஜாப் கிடச்சிது. ஸோ அதனால இப்போது அபுதாபிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அபுதாபி ஷிஃப்ட் ஆகி இப்போ ஒரு வருஷம் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லேர்னிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் என்னுடைய கெரியர் பேக்ரவுண்ட். ஓகே.
இப்போது ஆரோக்கியம்ன்றது வந்து உடல் நலம் மனநலம் ரெண்டும் சார்ந்தது தான் எல்லோரும் சொல்லுவோம். இப்போது எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆரோக்கிய வாழ்வுக்கு நீ என்ன கோராக என்ன நினைக்கிற? சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஒரு 10th படிக்கிற வரைக்கும் வந்து நீ வாலா தான் இருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த மாட்டு வண்டியில் விழுந்தது அது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ அதுலேருந்து உனக்கு இந்த ஷிஃப்ட் எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக ஆரோக்கிய வாழ்வுக்கு வந்து மனம் சார்ந்த விஷயம் தான் அது மெயினாக. ம் அதாவது அதுதான் ரொம்ப 90% அதான். அடிப்படையான விஷயம் விஷயம் அதுதான். அதான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ம் ஆஃப்கோர்ஸ் ஒரு சிலர் வந்து ஹெரிடிட்ரியாக ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். அது வந்து ஒரு சில விஷயம் சரி பண்ண முடியாதது கூட இருக்கலாம். பட் ம் நம்ம மனசளவில் நல்ல ஆரோக்கியத்தோடு ஹெல்த்தியாக. இருந்தோம்னா நம்மளுடைய உடல்நலம் வந்து கிட்டத்தட்ட உங்கள் மனசு சொல்கிறது தான் உங்கள் உடம்பு செய்ய போகுது. ம் எதுவுமே வந்து நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை தான் உடம்பு கேட்குது. ம் அதுதான் நம்ம அந்த அந்த பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஈவன் ஹெரிடிட்டரி பாதிப்பு இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஓவர் கம் பண்ண முடியலனாலும் கூட ஓரளவுக்கு நம்ம அதை ஓவர் கம் மேனேஜ் பண்ணி பண்ணலாம். மேனேஜ் பண்ணிக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பொசிஷனில் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ம் என்னன்னா நானும் சின்ன வயசில் ரொம்ப அருந்தவாள் கேட்க வேண்டாம் பயப்படுவாங்க ஊரில் எல்லாரும் ஆமா. பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு கடைசியில் என்னன்னா ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது தன்னால் அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு. அது ம் என்னன்னா நம்ம மிச்சவங்க கஷ்டப்படும் போது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டம். ஒரு நம்மளுக்காக ஒரு இது இருக்கும், ஏன் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ம் ஸோ அது வந்து மனசளவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறது ம் வந்து அது எல்லாம் புரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க். அது ம் வந்து என்னென்னா நிறையா டைம்லைன்ஸ் ரொம்ப ஆ இருக்கிறதுனால ரொம்ப ஹெக்டிக்கா. ஹெக்டிக்காகவும் இருக்கும், ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனாகவும் இருக்கும். ம் ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ம் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வரும்போதும் நம்ம வந்து அதை சமாளித்து அதை வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சி அதை நம்ம சொல்யூஷனை நோக்கி நகரும் போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிறது சந்தோஷமும் தனி. அதே ம் மாதிரி அந்த நம்ம ஒரு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணி ம் அதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து டெஃபினட்டாக வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ ம் அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ம் அதனால் மனசளவில் வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னதான் சுச்சுவேஷன் இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுது ம் அப்படிங்கிற ஒரு ஆ சுச்சுவேஷன் அதுதான் எப்பயுமே. என்னென்னா ஓகே நம்ம ரொம்ப ப்ரெஷர் வருது, நம்மளுக்கு வேலை போயிருமோ. ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்தில் வந்து 6 மாதத்துக்கு மேலே எந்த டைம்லேயுமே வேலைக்கு வந்து விசிபிலிட்டி இருந்ததே கிடையாது. 6 ம் மாதம் தான் ப்ராஜெக்ட். ஏன்னா நான் இருந்தது எல்லாமே ஆன் சைட்டுங்கிறதுனால அந்த வேலையும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ம் எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 6 மாதம் வரைக்கும் தான் இருக்குது, 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்ப போக வேண்டியிருக்கும் அப்படிம்பாங்க. சரி என்ன வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் அந்த அதை பற்றி அந்த அன்சர்டனிட்டி அதை பற்றி எந்த யோசனையுமே இல்லை. ஸோ அந்த ம் மனசு நிம்மதியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மிச்சது எதை பற்றியும் நம்மளுடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக். அடாப்ட் பண்ணிட்டு அது ம் எந்த கவலையும் இல்லாமல் இருந்ததுனால ஆ. எனக்கு சந்தோஷமாக தெரிஞ்சு ஆரோக்கியமாக இப்போ இருக்க அந்த முடிஞ்சது. காலத்துல நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டது கூட நமக்கு ஒரு அது பெரிய அது- அட்வான்டேஜ்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீலாம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க. எனக்கு ம். அந்த மாட்டு வண்டி இன்சிடென்ட்டே நல்லா ஞாபகம் இருக்கு. கீழே விழுந்து அந்த வண்டி மேலே ஏறி அப்படியே ஒரு லேயர் பிஞ்சு இருக்கு. அழவே இல்ல. நீ சும்மா பெரியப்பா வந்து ஒரு துண்டை சுத்திட்டு அப்போல்லாம் பஸ்ஸும் அடிக்கடி வராது. அதனால வெயிட் பண்ணோம் அடுத்த பஸ்ஸுக்கு. ஆமாம். அழவே இல்ல. அப்படியே கண்ணு அப்படியே இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் வந்து உனக்கு அதே மாரி சித்திக்கிட்ட அவங்க ஊர்ல இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களும் கூலா அப்படியா விழுந்துட்டானா அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அந்த அழுது அரண்டது அந்த ஃபேமிலிலயே அது இல்லன்னு நெனைக்கிறேன். ஆமாம். ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணாங்க எல்லாம். ஆமாம். ஸோ மேபி அந்த ஸ்ட்ரென்த் வந்து உனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணலாம்னு கண்டிப்பாக. நெனைக்கிறேன். ம். அப்புறம் இந்த உணவு பத்தியும் கேட்கணும்னு நெனச்சேன். உன்னோட உணவு முறை நான் கவனிச்சிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் எப்பவுமே எடுத்துப்ப. அதுலயும் பழங்கள் விரும்பி சாப்பிடுவேன்னு ஆமாம். நெனைக்கிறேன். ம். ஸோ இதுக்கு எது தூண்டுகோலா இருந்துச்சு? தூண்டுகோல்னா மெயினாக வந்து அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கிற பழம் அண்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வகைகளில் வந்து எனக்கு ரொம்ப நேச்சுரலாகவே இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ம். எல்லாமே வந்து நாங்கள் இருந்த இடத்துல எல்லாமே காவேரி பண்டத்தில் இருந்தோம். அதுதான் ம். மெயினாக சொல்லுவேன். ஏன்னா ம். அங்கே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மாம்பழம் ம். எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸுமே வந்து நல்லா அனுபவித்து சாப்பிட்டோம். ஸோ ம். அதனால அது வந்து பை நேச்சர் அது வந்து விருப்பம் வந்துருச்சு. விருப்பம் வந்துருச்சு. அதனால ம். வந்து எங்கேனாலும் எந்த சீசனல் ஃப்ரூட் எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு ம். தூண்டுதல் கண்டிப்பாக இருந்தது சின்ன ம். வயசுலேருந்தே. ம். ஸோ அது வந்து வளர வளர இன்னும் கொஞ்சம் அது ஹெல்த் கான்ஷியஸ் ஆகும்போது அப்போ வந்து ஒரு
எந்த மனநிலையில் சாப்பிட்டேன்னு தெரியல. பட் ஆனால் வளர வளர அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வரும்போது, இது பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயம்லாம் படிக்கும்போது, இந்த இதில் சாப்பிட்டா இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு படிக்க படிக்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்க கிடைக்க இன்னும் கொஞ்சம் நிறையா பரவாயில்ல, இதுனா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிற ஒரு நோக்கமும் வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சு. அந்த விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எந்த பழம் எதுவும் காய்கறி எதுவுமே விடுறது கிடையாது. எதுவுமே விடுறது இல்லை, எல்லாத்தையுமே. இப்போ ஜென்ரலாக நீ ஃபாலோ பண்ணுற டயட் என்ன ஒரு நாளைக்கு? இப்போ ஜென்ரலாக வந்து இப்போது ஒரு நான் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டயட் தான். நம்ம ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டான சவுத் இண்டியன் டயட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ஆஃப்கோர்ஸ் இந்த பழங்கள் மிச்ச நேச்சுரல் ஐட்டம் சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றது எல்லாமே நிறையா இருந்தது. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கொஞ்சம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிட்டு வந்திருக்கேன். என்னென்னா நிறையா கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு நிறையா வேக வைக்காதது இல்லை குக் பண்ணாத முடிஞ்ச வரைக்கும் காய்கறியாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், நிறையா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரா வெஜிடபிள்ஸாகவே சாப்பிட்ற மாதிரி தான் நிறையா இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வேளைக்காவது இன்னும் வீக் 3-4 டேஸ் வந்து 2 வேளைக்காவது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரியான உணவுகள் தான். ரா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டு எல்லாமே நல்லா கிடைக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஆக்சுவலாக நிறைய ஃபார்மிங் பண்ணுறாங்களே, லோக்கல் ஃபார்மிங் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்னால அங்கே வந்து ஃபார்மிங் ரொம்ப பெரிய லெவலில் பண்ண முடியாது. பட் ஆனால் ரொம்ப பேசிக்கான இதெல்லாம் அங்கேருந்து வந்துடுது. ப்ளஸ் அது போக சுற்றி இருக்க கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் வருது. அது போக நிறையா விஷயங்கள் இங்கேருந்து எல்லா ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க எல்லாமே. இப்போ கேரட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துடும். அதே மாதிரி ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் இங்கே இந்தியா பாகிஸ்தான்லேருந்து வரும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஓமன் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து பக்கத்துலேருந்து வரும். ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை விரும்பி அதை வந்து கிட்டத்தட்ட 2 வேளைக்கு வந்து இப்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் அது போக கொஞ்சம் பயிர் வகைகள் ப்ளஸ் இந்த ப்ரோட்டீன் அந்த மாதிரி சேர்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் இந்த வேக வச்ச பயிர், பச்சை பயிராகட்டும், இல்லைன்னா சுண்டல், இல்லை கருப்பு சுண்டல், இல்லை இந்த ராஜ்மா அந்த மாதிரி வேக வச்ச பயிர்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லெட்டூஸ் அந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் நிறையா சேர்த்துக்குவேன். அப்புறம் பூசணிக்காய், ஒயிட் பம்கின், எல்லோ பம்கின். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து மிக்சடாக வந்து எடுத்துக்குவேன். ஸோ இதுதான் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுதான் என்னுடைய ரொட்டீன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் கூட. என்ன மாற்றம் ஏதாவது தெரியுதா? கண்டிப்பாக. என்னென்னா இப்போது மெயினாக அந்த ஏன் இந்த ஃபுட் அடாப்ட் பண்ணங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. மோஸ்ட்லி இது என்னென்னா ஹெரிடிட்டரி ரிலேட்டட் கொலஸ்ட்ரால். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹை கொலஸ்ட்ரால் இருந்தது. எனக்கும் அதே பிரச்சனை இருந்தது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு ஸோ அதை வச்சு ஒரு காம்பினேஷன் வந்து அடாப்ட் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது ட்ரைக்ளைசரைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 400+ ரேஞ்சில் இருந்தது. 200 கீழே இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ அதெல்லாம் இப்போது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் அது வந்து நிறைய கன்சிடரபிள் சேஞ்சஸ், நிறையா என்னுடைய ஆரோக்கியத்துலேயுமே கூட நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது டெஃபினட்டாக நான் அதை உணர்கிறேன். இப்போது 200 லெவலுக்கு என்னுடைய கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஏன்னா டாக்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபுட் ஹேபிட்ஸில் உங்களால் மாற்றவே முடியாது, நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இது வந்து இல்லைனா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அவங்ககிட்டலாம் சொன்னது தான், நான் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உண்மையிலே தேவை இருக்குன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு டெஃபினட்டாக என்னுடைய ஆள் மனசில் ஒரு என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னால இதை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணேன். ஆஃப்கோர்ஸ் என்னுடைய
ஒய்ஃபும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறையா. திடீர்னு இதை பாருங்க, இதில் ஏதாவது ஒரு புது சேஞ்சஸ் அந்த விதத்துல நீ லக்கின்னு சொல்லணும். பொன் சித்ரா நல்லா குக்கிங்கும் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது. ஆமாம். ஸோ அவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா, அவங்களும் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அது நான் உங்கள் வீட்டில் கொடுத்த உளுந்து சூப் இந்த ஞாபகம் இருக்குல்ல? கருப்பு உளுந்துல ஒரு சூப் ஆமாம். பண்ணி ஸோ அது மாதிரி நிறையா அவங்களும் விதவிதமாக நல்லா ட்ரை பண்ணுவாங்க. நிறையா சூப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ட்ரை பண்ணுவாங்க, நிறையா கொடுப்பாங்க. ஸோ விதவிதமான இதெல்லாம் ட்ரை பண்ணோம். நல்ல எஃபெக்ட் இருந்தது. இது வரைக்கும் நான் கொலஸ்ட்ரால் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காமல் கிட்டத்தட்ட ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே என்னுடைய கொலஸ்ட்ரால்ஸ் வந்து லெவல்ஸை ரொம்ப மினிமைஸ் பண்ணி நல்ல கண்ட்ரோலாக இருக்க லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இப்போ இந்த கிரேவிங்லாம் நீ எப்படி அவாய்ட் பண்ண? ஏன்னா நாங்களாம் மாட்டிக்கிறது கிரேவிங். நிறைய அடிக்ஷன் இருக்கும் எங்களுக்குலாம். அடிக்ஷன் நான் பொதுவாக கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து நம்ம வந்து எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து முதல்ல இருந்தே இருந்தது எனக்கு. எப்பயுமே வந்து ஒரு ரொட்டீன் இருக்குன்னா அந்த ரொட்டீனை மாற்றணும்னு நினைப்பேன். நான் வந்து அதையே அதை வந்து திரும்ப திரும்ப மாட்டிக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும் எனக்கு. ஸோ அது வந்து நாட் ஓன்லி ஃபுட், ஜென்ரலாகவே வந்து எனக்கு வந்து தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப ரொட்டீன் இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் மெயினாக. அந்த கிராவிங் எதனால் வருதுன்னா, அந்த உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வந்து அது செட் ஆயிடுது. இப்போ ஒரு 10 மணிக்கு காஃபி குடிக்கணும்னா, அது காஃபி குடிச்சு பழகிட்டிங்கன்னா 10 மணி ஆயிடுச்சுன்னா டான்னு அந்த காஃபி குடிக்கணுங்கிற அந்த ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது தோணிரும். ஸோ அது அந்த செயினை பிரேக் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அது பிரேக் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு சில டைம் வந்து கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கவே மாட்டேன். தேவை அஃப்கோர்ஸ் என்னுடைய உடலும் கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைச்சிது. எனக்கு ரொம்ப அதை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு என்றைக்குமே தோணுனதில்லை. இருந்தாலும் அப்படியே ஈவன் அது மாதிரி ஏதாவது பர்சனல் ஹேபிட்ஸும் கூட நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து ரொம்ப ஹேபிச்சுவலாக மாறிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதில் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போது மைண்ட் ஸ்ட்ரென்த்தும் முக்கியம். கண்டிப்பாக. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 இயராக வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றுல கேரட், பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் இல்லை, கேரட், பீட்ரூட், அப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ப்ளஸ் ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுவும் நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து உணர்கிறோம். அது வந்து பர்சனலாக வந்து என்னுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்க மாதிரி உணர்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது லாஸ்ட் கோல்டு காஃப் இது மாதிரி எதுவுமே பெருசாக கிடையாது. காய்ச்சல் அதெல்லாம் வந்து இம்யூனிட்டி நல்ல எக்ஸாக்ட்லி இம்யூனிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா பெருசாக இது வரைக்கும் நான் சிக் லீவ் போடுறது கிடையாது. ஈவன் காய்ச்சல் சளி வந்து நான் கூட 2 நாள் தான், மாத்திரை மருந்து எதுவும் எடுத்துக்கிறதும் கிடையாது. தானாக சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ அது அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து அது ஒரு இன்னொரு காரணம். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்நலம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிற ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரும் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால் அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கவனிச்ச வரைக்கும் நீ நல்ல எஃபிஷியன்ட் ஒர்க்கர்னு நினைக்கிறேன். அந்த எஃபிஷியன்சிக்கும் இந்த ஃபுட் ஸ்டைல், மனநலம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுவும் காரணம் தானே? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நம்மளுடைய திங்கிங் தாட் ப்ராசஸே வந்து நம்மளுடைய உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆகிடுது. க்ளீன். ஆமாம். நம்ம தேவையில்லாத சிந்தனைகள், நம்மளுடைய உடல் ஒத்துழைப்பும் கூட பார்த்திங்கன்னா, இப்போ ஏன்னா எங்களுடைய வேலையும் அந்த மாதிரி தான். ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய டயத்தில் பார்த்திங்கன்னா சம்டைம் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து டெட்லைன் இருக்கும்போது இது முடிக்கணுங்கும் போது நம்மளுக்கு வந்து அதோடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்டாமினா இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. மென்டல் ஸ்டாமினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டுமே வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால வந்து பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது எனக்கு. ஸோ அது வந்து டெஃபினட்டாக இந்த ஃபுட் ஹேபிட்ஸும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வந்து டெஃபினட்டாக கை கொடுத்துச்சு. ஸோ அதனால் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ அது டெஃபினட்டாக இப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலிலையும் பண்ணுறீங்களா? எல்லாருமே பண்ணுவாங்களா?
பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும்? பசங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள ஒவ்வொருத்தரா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அவங்க ஏஜ் வந்து அது வந்து டீனேஜர். அந்த ஏஜ்ல வந்து ஒரு சில நாள் வந்து குடுத்தா ஒப்ளைஜ் பண்ணுவாங்க. ஒரு சில நாள் வந்து இல்ல எனக்கு இன்னைக்கு போர் அடிக்குதும்பாங்க. இன்னைக்கு சாப்பிட மாட்டேம்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ம். பட் ஐ ட்ரை டு மேக் தெம் அவேர். ம். அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் அந்த மெச்சூரிட்டி லெவல் எனக்கும் அவங்க ஏஜ்ல இருந்தப்போ ம். யாரும் நம்ம வலுக்கட்டாயமா கொடுத்தோன்னா அவங்க நானும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய சுச்சுவேஷனும். ஒரு ரியலைசேஷன் வரும்போது மேபி இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதெல்லாம் சம்வேர் ரிஜிஸ்டர்ட் இன் தேர் மைண்ட். ஸோ ம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த எண்ணம் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன் நான். ம். அப்புறம் நான் இன்னொன்று கவனிச்சது, ரொம்ப காமாக இருக்க, ப்ளஸ் அந்த ஹெல்பிங் டெண்டன்சியும் ரொம்ப அதிகமாக இருக்குதா? டெக்னிக்கலாக நான் ஏதாவது ஒன்று கேட்டேன்னா கூட நீ அழகாக அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு இப்போ இந்த லேப்டாப் வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னா அழகாக பண்ணி இதில் இது இப்படி இருக்குது, இது சீப்பாக இருக்குது, இது நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்குது, இந்த மாதிரி. ஸோ இந்த பொறுமை உனக்கு, நீ ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு இதை சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிற அந்த பொறுமை எங்கேருந்து வருது? அது தெரியல. நிறைய டைம் நானே கூட யோசிச்சிருப்பேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் நம்ம வேலையை போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அது என்னன்னா இது இந்த நம்ம இப்போ மாடர்ன் சயின்டிஃபிக் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த டோப்பமைன்ங்கிறாங்க இல்லையா? ஆமாம். அந்த டோப்பமைன்ங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு செய்யும்போது. ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து அவங்களால அதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்குதுன்னு தெரியும் போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அது எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வியூ. ஸோ அது வந்து அந்த அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது நம்மளால நேரடியாக பார்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் சந்தோஷம் பண்ணணும், கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த டெண்டன்சி வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி நம்மளால் பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் கூட கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் தள்ளி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் என்னென்னா ரிமோட்லேருந்து அங்கேருந்து ஏதாவது கேட்பாங்க. பட் யாரையா ஒருத்தரை பிடிச்சி கோஆர்டினேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். அது அது வந்து அது இன்னும் கூட்டிகிட்டே தான். ஏன்னா அது அந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் கூடிடுது. ஸோ அப்படி தான் நான் இன்னொரு வாட்டி ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு வாட்டி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அதுவும் பொதுவாக கொஞ்சம் என்னென்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணி யாரோ ஒருத்தங்க. ஏன்னா நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு என்னென்னா நான் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்பவும் கூட வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஒரு ஜாப் இருக்கு அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி வேலை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அக்காவும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் வந்து அந்த டயத்தோட அதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. மேபி இன்னைக்கு நான் இருக்க நிலைமைக்கு அதோட மானிட்டரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் அதோடைய இம்பேக்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலி வெரி குட். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா நானும் கொஞ்சம் வேற யாராவது கொஞ்சம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்களால அதை முடிக்க முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு நல்ல அதோடைய ரிசல்ட் கிடைக்கும்போது நம்மளுக்கு இன்னமும் அவங்கள விட நம்மளுக்கு சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால அது வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணது, நீ ரொம்ப சோஷியல் மீடியாவில் இதுலேயும் இல்லை இல்லையா? ஸோ அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன்ல உன்னோட எஃபிஷியன்சி. கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு சில டைம் ரொம்ப ரேராக சோஷியல் மீடியாவுக்குள்ளே என்ட்ரு ஆவேன். போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். எனக்கு அதுக்கப்புறம் ஏன்டா அந்த 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அது எண்ட் ரிசல்ட் என்ன, அதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோங்கிறத பார்த்தா கடைசியில் ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம எதுவும் கற்றுக்கிட்டது ஒன்றுமே இருக்காது. சும்மா அப்படி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் அதனால ஒன்றும் பெரிய யூஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்காது. ஆமாம், அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எந்த சோஷியல் மீடியாவையும் ரொம்ப இது பண்ணுறதில்ல. ஈவன் குரூப்ஸ் அதெல்லாம் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன். வர இன்ஃபர்மேஷன் பார்த்துக்குவேன். ஏதாவது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய லைன் ஆஃப் தாட்ஸில் அது கோரிலேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பேன். பட் அதர்வைஸ் ரொம்ப ஜங்க்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அது ப்ரொசீடே பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அதுவும் அது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நாங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்தது. பட் ஆனால் இந்த அளவுக்கு
லார்ஜ் ஸ்கேலில் கிடையாது. நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்போம், கூட 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் நம்ம வெளியே போய் சினிமா விளையாண்டுருப்போம், பார்த்துருப்போம். சினிமா பார்த்துருப்போம். மேபி அது கூட ரொம்ப ரேர். அப்போல்லாம் எங்கே விட பெருசாக மாட்டாங்க. நம்மளுக்கு விட மாட்டாங்க, தனியாலாம் விட்டதே கிடையாது. போகணுன்னா அப்பா அம்மா கூட தான் போனோம். விளையாடுறது மட்டும் விளையாடுறது மட்டும்தான் மிஞ்சி போனால். அது கூட அதுக்கும் ஃபிசிக்கல் திட்டம். ஆக்டிவிட்டி ஆமாம், தான். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம இது மாதிரி ரொம்ப இந்த வீடியோ கேம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் கேம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் அவங்க எல்லாரும் they should be more mindful of their time and ensure that நம்ம என்ன நம்ம டைம் time யாரோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், புடுங்குறாங்க. ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். பார்க்கணும். ஸோ அதுதான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுறது. ஈவன் அது எல்லாரும் டெஃபினட்டாக த யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் தட் அவங்களுடைய டைம் ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ரேதர் தென் ஓகே கேம் விளையாட வேணான்னு சொல்ல, கொஞ்சம் ஒரு நாளைக்கு மேபி தே கேன் அலோகேட் an hour or something like that for gaming. பட் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்கில், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே. ஸோ அதனால தான் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அது ஜங்க்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த பக்கம் போக மாட்டேன். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, நான் அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். அது நீ கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, ஏன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு மட்டும் நம்ம அட்வைஸ் பண்ணணும், நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த அட்வைஸ் தேவை இருக்கே அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது, இன்ட்ராக்ஷன் இருந்தது. இப்போது நம்ம 9 கசின்ஸுமே எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன் தான் ஒரு காரணம். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 30 நாள் ஒரே இடத்துல இருந்தோம், விளையாடணும், சந்தோஷமாக எல்லாரும் அவ்வளோ ஒரு 50 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம். இப்போது கண்டிப்பாக அது டினைல் தான் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்மளே யாராவது வீட்டுக்கு வரோன்னா பயமாக தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சூழல் சின்ன சின்ன வீடு அந்த மாதிரி மாறினதுனால, முன்னாடி இருந்தது எல்லாமே பெருசாக இருந்தது வீடு, ப்ளஸ் எல்லோரும் சிம்பிள் லைஃப் இருந்தாங்க. இப்போது பிள்ளைங்க தனித்தனியாக கவனிக்கப்படுறதுனால அவங்களோட நீடு மாறிடுச்சு. அவங்களுக்கு நிறையா அந்த சாப்பாடு விஷயத்துலேயே அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது பேரண்ட்ஸ்க்கும் சொல்லணும் இல்லையா அட்வைஸ். இப்போ வெறும் சின்னவங்களுக்குன்னு இல்லை, அதான் அதுக்கு அவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? பேரண்ட்ஸ்க்கு மெயினாக என்ன சொல்கிறேன்னா, பசங்களை கொஞ்சம் அடாப்டபிலிட்டியோட வளர்க்கணும். இது எப்பயுமே மெயினாக என்னென்னா, எனக்கு இப்படி இருந்தால் தான் முடியும், அப்படி இருந்தால் தான் முடியுங்கிற அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடாப்டபிலிட்டி இப்போ வர வர இந்த யங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குது. அது பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போது அவங்க எல்லாமே தேர் ஆல் இன் விர்ச்சுவல் வேர்ல்டு. அவங்க ஒரு ரியல் வேர்ல்டில் அந்த ரியல் வேர்ல்டு இன்ட்ராக்ஷன் எப்படி பேசணும் பழகணுங்கிறது கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் நான் எங்கள் இதில் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் என்னென்னா நாங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால எங்களால் அது ரொம்ப அந்த சோஷியல் மிங்லிங் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷன் போகிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். இப்போ நாங்கள் வர டைமில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்துன்னா மட்டும்தான் அது நடக்கும். ஜென்ரலாக அது அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் கூப்பிட்டு போகணும். பசங்களை கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக விடணும், கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பழகணும், வெளியே போகணும். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னென்னா அவங்க சின்ன இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி அதை தவிர வேறு பெருசாக ரொம்ப இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு சோஷியல் பாண்டிங்காக இருக்கட்டும், அது எதுவுமே இன்னைக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, இது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ரிலேட்டிவோ யாரோ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போது போய் அவங்ககிட்ட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்காவது ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மென்டார்ஷிப் அந்த இது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஏன்னா இப்போ இருக்க நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டமில் முன்ன மாதிரி ஒரு வீட்டில் 10 பேர் இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாரும் அந்த சோஷியல் பாண்டிங் அவங்களுடைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரோடையும் கொஞ்சம் மிங்கிளாகி எல்லாருக்கூடையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும், யார் கூட எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும்னு டெஃபினட்டாக நினைக்கிறேன். தேங்க்யூ பாபு, இன்ட்ராக்ஷன் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினேன். ஓகே.